பார்த்தோம் அப்படின்னா அது இரண்டாவது வகையான புரிந்து கொள்ளுதல், இல்லை வியாக்கியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது விதமான வியாக்கியானம். மூணாவது, எல்லா பாசுரங்களும், அதாவது வைஷ்ணவ ஸ்ரீ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆழ்வாரை குறிக்கும். ஸோ அது மூணாவது விதம். யாருக்கு இந்த பாசுரம் பொருந்தும் அப்படின்னு பார்க்கறது மூணாவது. நாலாவது, நம்ம அகில உலக கிருஷ்ண பாவனம் இஸ்கானை பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு எப்படி அவங்க சொல்ற பாகவதம், பகவத்கீதா, அதன் வழியாக நாம் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்றது நாலு விதமா, அதாவது எனக்கு தெரிந்த மட்டும் இது நாலு விதமா புரிந்து கொள்ளலாம் எந்த பாசுரத்தை எடுத்தாலும். இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம். ஒரு நார்மலா ஒரு தோழிகளை எழுப்பும்போது ஒரு கேலியும் கிண்டலுமா எழுப்புறாங்க அப்படின்னா எப்படி இந்த இதை என்ன வியாக்கியானம் இதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அதாவது இவங்க இவ்வளோ தூரம் நாங்கள் நேற்று பார்த்தோம் தூமணி மாடத்து, அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்ணை எழுப்புறாங்க. ஸோ அப்போ எழுப்பும் போதே அந்த குரலை கேட்டே நீ ரெடி ஆகிட்டு வெளியில் வந்திருக்கணும். ஸோ அதுவும் வராமல் நீ நோற்றுச்சுவர்க்கம், அதாவது சொர்க்கத்தில் வைகுந்தத்தில் போய் இருக்கா மாதிரி ஒரு இதில் இருக்கியா, இல்லை சோம்பேறித்தனமா நீ அங்கே படுத்து கொண்டிருக்கிறாயா அப்படின்ட்டு அவங்க கேட்குற மாதிரி நம்ம ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, மாற்றமும் தாராயோ. மாற்றம் அப்படின்னாக்கா பதில் அல்லது விடை ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ரெண்டுமே கொடுக்காம சைலண்டாக உள்ள இருக்கிறது மாற்றமும் தாராரும். வாசல் திறவாதார், கதவை திறக்காம இருக்கிறது. சரி, பேசவும் பேசல, வாசலையும் திறக்கல. இப்ப நாங்க யாரை பற்றி பாடுகிறோம் என்றால் நாற்றத்துழாய்முடி நாராயணன். நாற்றத்துழாய்முடின்னா துளசி கிரீடம் போட்டுக்கொண்டிருக்க நாராயணனை பற்றி பாடுகிறோம். அதை கேட்டாவது நீ வெளியில வர வேண்டும். அப்படி வரலன்னா தென் இப்போ புரிஞ்சு போச்சு என்ன, கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். கூற்றம் அப்படின்னாக்கா யமன். யமனின் வாயில் விழுந்த கும்பகர்ணன். அவரோட சண்டை போட்டு, அதாவது போட்டி போட்டு, நான் சண்டை போட்டு போட்டி போட்டு தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான். ஸோ கும்பகர்ணன் உங்ககிட்ட தோத்து போய் உனக்கு பெருந்துயில்னா அவர் 6 மாசம் தூங்குறது, பெருந்துயில் தான் தந்தானோ. ஆற்று அனந்தல், அனந்தல் அப்படின்னாக்கா சோம்பேறித்தனம். ஆற்று அடந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் திரைவோல். தேற்றமாய் அப்படின்னா குழப்பத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், தூக்க கலக்கத்தில். ஸோ தேற்றலாய் திரைவையிலோ ரெம்பாவே. அதாவது ஒரு கேலியும் கிண்டலுமா ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த வியாக்கியானம் அப்படி நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ரெண்டாவதா ஆக்சுவலாக இவங்க ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நோற்றுச்சுவர்க்கம் இது ரெண்டாவது விதம். ஃபர்ஸ்ட் இது மேலோட்டமாக பார்த்தோம் நம்ம. ரெண்டாவது, நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோற்றுச்சுவர்க்கம் அப்படின்னா ஸ்வர்க்கம் அப்படின்னா இது கோபியர்கள் எல்லாரும் இருக்காங்க, ஆட்சியர்கள். ஆக்சுவலி அவங்க நம்ம எந்த கிருஷ்ணரை பார்த்து அவங்க பாடுறதா இருந்தாலும், கோபி கீதமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அவங்க எங்களுக்கு வைகுந்தம் போகணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எல்லாமே அவங்க பாடுகிறது ஸ்வர்க்கம் அப்படின்னாங்க. இப்போ ஸ்வர்க்கத்துக்கு போகணுமா அப்படின்னா நம்ம கிருஷ்ண பாகனத்தில் நம்ம என்னென்ன சொல்கிறோம், நம்ம இஸ்கான்லாம் சொல்லும்போது ஸ்வர்க்கத்துக்கு நம்ம எதுக்கு போகணும், ஸ்வர்க்கத்துக்கு போனால் திரும்பி நம்ம வந்துடுவோமே. அப்போ எதுக்கு நோற்று சுவர்க்கம், ஸ்வர்க்கத்துக்கு போகிற மாதிரி பேசியிருக்கு அப்படின்னா ஸ்வர்க்கம்னா நம்ம ஒன்றும் வைகுந்தமோ இல்லை கோலோக பிருந்தாவன் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னா அந்த அனுபவத்தை ஆல்ரெடியே நோன்பு எடுத்து அந்த நோன்பின் பயனை அனுபவித்துக் கொள்பவளே அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். முன்னாடி நம்ம ஏளனமா பேசுற மாதிரி எடுத்துனோம். இப்போ அந்த நோன்பின் பயனை ஆல்ரெடியே அனுபவித்து அந்த அனுபவத்தில் இருப்பவளே அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம இது இந்த எந்த பெண்கள், அதாவது யாரை எழுப்புறாங்களோ அவர்கள் எல்லாரும் ஆக்சுவலி ஆல்ரெடியே இவங்க ரொம்ப கிருஷ்ண பாவனத்தில் அனுபவித்து, நம்ம சீனியர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதியுடையவர்கள். ஸோ அவர்களை தான் போய் இவங்க எழுப்புறாங்க. அதனால
இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிருஷ்ண பாவன், அதாவது அந்த பாவத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீ, அங்கிருந்து அந்த அந்த கிருஷ்ண அனுபவத்தில் திளைத்துக் கொண்டிருக்கும் நீ, எங்களையும் தலைமை நடத்தி எங்களையும் அதில் சேர்த்துக்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய். ஸோ அதில் புகுந்து அந்த அனுபவத்தில் இருக்கும் நீ எங்களையும் வழி நடத்து அப்படின்னு சொல்றது தான் அம்மனை. அப்படின்னா அம்மன்றது வந்து அம்மனோட இது மீனிங் என்னன்னா தலைமை. ஸோ எங்களை தலைமை நடத்தி, அதாவது வழி நடத்த வேண்டும். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், எந்த அனுபவத்தில் இருக்கிறாயோ அந்த அனுபவத்தை எங்களுக்கும் பகிர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது. அடுத்தது மாற்றமும் தாராரோ. அதாவது நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்கு வந்தோம், அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு வரும்போதே அதனுடைய சத்தத்தை கேட்டே நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும், ரெடியாக இருக்கணும். நம்ம சொல்கிறோம்ல, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க வீட்டுக்கு, நம்ம ரெடியாக இருக்கணும் நம்ம கிளம்புறதுக்கு அப்படின்னு. அது மாதிரி முன்னாடியே ரெடியாக இருந்திருக்கணும் நாங்கள் வந்த உடனே இருக்கிறதுக்கு. மாற்றமும் தாராரோ, ஒன்று பதில் சொல்லணும் நாங்கள் வந்தப்புறமாவது, இல்லைன்னா கதவையாவது திறந்து வச்சிருக்கணும். ரெண்டுமே பண்ணாமல் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ எந்த விதமான கிருஷ்ண அனுபவத்தில் நீ இருக்கிறாய். அதாவது ஒன்று பதில் சொல்லியிருந்தால், இப்போ ஒன்று ஹரி ஹரி இல்லை கிருஷ்ணருடைய பேரை சொல்லியிருந்தால் அதை கேட்டு எங்கள் செவி வழியாக எங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா, கிருஷ்ணா இதில் வந்து 9 ப்ராசஸ் ஆஃப் டிவோஷனல் சீரிஸ் சொல்லுவோம் நம்ம. என்னது? ஸ்ரவணம், காதலை கேட்கறது. ஸோ பதில் சொல்லும்போது அட்லீஸ்ட் கிருஷ்ணருடைய பேரை நாமத்தை சொல்லியிருந்தால் அதன் வழியாக ஸ்ரவணம் எங்களுக்கு ஒரு பலன் கிடைத்திருக்கும். இல்லை கதவை திறந்து நீ எந்த அனுபவத்தில் இருக்கிறையோ அதை நான் உங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்தால் அதுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயன் கிடைச்சிருக்கும். அதாவது என்ன, காதில் கேட்கறதா இருந்தாலும் சரி, கிருஷ்ணருடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிவோட்டியை பார்க்கறதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்றதான் வந்து இங்க மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். ரெண்டு விதமான பலன்கள். ஒன்று கேட்கறது, ஒன்று பார்க்கறது. நம்ம டிவோட்டிஸை பார்க்கறது, அவங்க கூட அசோசியேட் பண்றது, அதுதான். சரி, இதுதான் இல்லை, நீ ரெண்டுமே பண்ணல, நான் யாரை பற்றி பாடுகிறோம்? நாற்றத் துழாய்முடி நாராயணன். நாற்றத் துழாய்முடி அப்படின்னா என்ன? நாற்றம், நாற்றத்துழாய்ன்றது வந்து துளசி. அதாவது நாராயணன், நம்ம இவர் கிருஷ்ணர் வந்து எப்பவுமே ஒரு துளசி கிரீடத்தை போட்டிருப்பார். ஏன்னா அவருடைய கிரீடம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு தங்கத்தால் பண்ணி அதில் வேரியஸ், என்ன சொல்ல வருது, டைமண்டோ ஒரு பலவிதமான விலை உயர்ந்த கற்கள் அதை போட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த ஒரு தங்கத்தாலான ஒரு கிரீடத்தை விட இவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னா நாற்றத்துழாய்மொழி நாராயணன். துளசி மாலையை தன்னுடைய திருமுடியில் சூட்டி கொண்டிருப்பார். அவருக்கு அதுதான் ஏக சந்தோஷம், அதை போட்டுக்கிறது தான். ஸோ அந்த நாராயணனுடைய பெயரை நான் சொல்லும் பொழுதும் அதை கேட்டாது நீ வெளியிலே ஓடி வந்திருக்க வேண்டும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இங்க வெளியில வந்தால் என்ன ஆகும்? நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரு, நமக்கே பறை தருவான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா மற்றொரு இதுல கூட ரீட்ரேட் பண்றது, பறை அப்படின்ற வேர்டு. நாராயணனே நமக்கே பறை தருவான். அதே மாதிரி இங்கேயும் நாற்றத்துழாய்முடி நாராயணன் இங்கேயும் பறை தருவான் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. நம்மால் போற்ற பறை தரும். பறை தரும்னா ஒரு பலன். அவரை நாம வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஸோ இங்க வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு என்ன பலன், இப்போ நம்ம வந்து வழிபடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கொடுத்துருக்காரு, நமக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரிஞ்ச பலன் என்ன கொடுத்துருக்காரு நம்மளுக்கு அப்படின்னா, இந்த ஒரு சரீரம். இந்த சரீரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய பலன். எல்லாரும் சொல்லுவோம் இந்த நம்ம வந்து இந்த பாடி இல்லை, நம்ம சோல் ஆத்மா அப்படின்னு சொல்றோம். பட் இருந்தாலும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த இது ஒரு 100 வருஷம் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த பாடி கொடுத்துருக்காருன்னா, இந்த பாடியை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆழ்வார் சொல்றார், எனக்கு இந்த சரீரம் வேண்டாம் அப்படின்னு. ஏன் சொல்றார் அப்படின்னா, இந்த சரீரத்தை வைத்து பாதியும் உறங்கினோம். பாதியும் உறங்கினோம்னா 100 வருஷம் நம்மளுக்கு கொடுத்தா நம்ம என்ன பண்றோம்? 50 வருஷம் தூங்குறோம். 50 வருஷம் தூங்கிட்டு அடுத்தது நின்றதில் 15 ஆண்டு. நின்றதில் அப்படின்னாக்கா ஒரு சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்பொழுது
3 வயசு 5 வயசு 8 வயசு 10 வயசு 15 வருஷம் வரலையும் நமக்கு ஒன்றும் தெரியாது. விளையாடுறது, ஓடுறது, ஆடுறது, அங்கே போகிறது, இங்கே வருதுன்னு 15 வருஷம். ஸோ இப்போ என்னாச்சு, 100 வருஷத்தில் 65 வருஷம் போயாச்சு. மீதி 35 வருஷம் தான் இருக்கு. சரி, இந்த 35 வருஷமாவது நம்ம ஏதாவது உருப்படியாக பண்ணுறோம் அப்படின்னா தென் என்ன வருது, இந்த 35 வருஷத்தில் நம்ம பசி, பிணி, மூப்பு அண்ட் துன்பம், இந்த 35 வருஷமும் போச்சுன்னா என்னாச்சு, 100 வருஷமும் போயாச்சு. அதனால தான் அந்த ஆழ்வார் சொல்றார், ஆதலால் பிறவி வேண்டேன். ஏன்னா இந்த கொடுத்த பிறவியை சரியாக உபயோகிக்க தெரியவில்லை, அதனால் பிறவி வேண்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற, நம்ம போற்ற பறை தரும். அவர் வந்து நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். பலன் அதாவது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இந்த பாடி இதை கொடுத்து நம்ம அந்த பாடியை சரியா யூஸ் பண்ணவில்லை என்றால் நமக்கு எந்த இதுவும் கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து பகவத்கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் சரண்டர் ஆகிறது இருக்கு. 2.7ல் நம்ம என்ன பார்த்தோம், கார்பண்ய தோஷோ பகத்த ஸ்வபாவா இல்லையா. கார்பண்யா அப்படின்னா என்ன, மைசர்லி வீக்னஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது கருமித்தனம்னு தமிழில் சொல்லலாம். கருமி அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அதாவது செலவே செய்யாதவர்கள், பைசா வச்சுன்னு செலவே செய்யாதவர்கள் அப்படின்ட்டு. அப்படி கணக்கு கிடையாது. இப்போ நான் அர்ஜுனன் வந்து கார்பண்ய தோஷம்னா அவர் பைசா செலவு பண்ணலையா, எதுக்காக அவர் சொன்னார் அப்படின்னா, கார்பண்யம் அப்படின்னா கருமித்தனம்ன்றது வந்து எதுக்காக செலவு பண்ணணுமோ அதுக்கு பண்ணாமல் மீதி எதுக்காவது பண்ணாலும் அது கருமித்தனம். ஸோ இந்த நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உடலை எதற்காக நம்ம செலவு செய்யணுமோ அதை தவிர மீதி எல்லாத்துக்கும் செலவு பண்ணால் அது கார்பண்யம். இதுதான் வந்து பிரகலாத் மகாராஜ் சொல்றார், துர்லப மானுட ஜன்மம் இல்லையா. இந்த கிடைத்த இது, இந்த சரீரத்தை நல்ல விதமாக நம்ம வந்து பகவானை போற்றி அதை பற்றி நம்ம பேசுறதுக்காகவும் கேட்கறதுக்காகவும் நமக்கு 9 விதமான இது டிவோஷனல் சர்வீஸ் பண்ணக்கூடிய இன்னும் பாதையில் போய் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதும் பகவானிடத்தில் போய் சேர்றது, அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர வேற எதுக்காக நம்ம யூஸ் பண்ணாலும் இது வந்து சரியாக யூஸ் பண்ணலை. ஸோ அந்த 100 வருஷமும் இப்போ சொன்ன மாதிரி 50 வருஷம் தூங்குவோம், 15 வருஷம் நம்ம ஏதாவது சின்ன பசங்களாக ஓடிட்டு இங்கேயும் அங்கேயும் பண்ணுவோம், 35 வருஷம் சாப்பிட்றது, உடம்பு சரியில்லைன்றது, வயசான அப்புறம் நம்ம இனிமே பண்ணி என்ன பண்ண போகிறோன்ட்டு எதுவும் பண்ணாமல் இருந்து கடைசியில் இந்த உலகத்தை விட்டு போகிறது. ஸோ 100 வருஷமும் கொடுத்தாலும் நம்ம அதை வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும். ஸோ அவரை நம்ம பாடினோம் என்றால் அனைத்து விதமான பரிசுகளையும் பலன்களையும் அவர் நமக்கு தருவார். ஸோ அப்போ சரி, இப்போ நாராயணனுடைய பெயரை சொல்லி அப்படியும் நீ எழுந்து வரலையே, இத்தனை நாளைக்கு ஓடி வந்திருக்கணும், வரல அப்படின்னால் பண்டொரு நாள்ன்றது வந்து திரேதாயுகத்தில் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும். கூற்றத்தின் வாய்னா யமனுடைய வாயில் விழுந்த கும்பகர்ணன். அதாவது ராமரிடம் போர் புரிந்து கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் அங்க ராமனிடம் தோற்றுவிட்டான். இங்க தோற்றும் உனக்கே பெருந்தோயில் தான் தந்தானோ. கும்பகர்ணன் வந்து ஆக்சுவலி 6 மாதம் தூங்குவான். நமக்கு அது ஒரு கதை இருக்கு. அது இது தவம் பண்ணதுலேருந்து அது தனியாக அது அதுக்கு டைம் இல்லை இப்போ. ஸோ கும்பகர்ணனுக்கு நான் 6 மாதம் தூங்குறது 6 மாதம் மூச்சுன்னு இருக்கிறதுன்ற ஒரு சாபம் இருக்கா, அது வரம் வரம் இருக்கு. ஸோ 6 மாதத்துக்கு அவன் தூங்குவான். அப்போ என்னாச்சு, நம்மளுக்கு போட்ட அதே கணக்கு வந்துடுது. 50% ஆஃப் த லைஃப் அவனும் தூங்குறான், நம்மளும் அதே தான் பண்ணுறோம். என்ன நம்ம கண்டினியூஸாக தூங்குறது இல்லை, டெய்லி தூங்குறோம். அவன் கண்டினியூஸாக 6 மாதம் தூங்கும், அதான் டிஃப்ரென்ஸ். அதனால் நம்ம கும்பகர்ணன் வந்து நீ கும்பகர்ணன் மாதிரி தூங்குறியன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்மளும் தூங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ கும்பகர்ணன் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விபீஷ்ணனுக்கு முன்னாடியே ராவணனுக்கு சொன்னது இதை பண்ணக்கூடாது, தவறு என்று சுட்டி காட்டியவன் கும்பகர்ணன். கும்பகர்ணன் ஆக்சுவலி நல்ல ஒரு சிறந்த பக்தர். ஸோ கும்பகர்ணன் அந்த அவையில் வந்து இது நடக்கும்போது சீதையை நீ வந்து திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு தூங்கிட்டான், தூங்க போயாச்சு. ஆனால் அவனுடைய உடம்பு தான் தூங்குறதே தவிர பட் உள்ளம் இயங்கிட்டே தான் இருக்கு. ஸோ நடுவில் என்னாச்சு, போர் வந்தது. போர் வரும்போது எழுப்பிட்டாங்க கும்பகர்ணனை.
எழுப்பி சாப்பாடெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவரை கூட்டு ஏதாவது சண்டைக்கு போகக்கூடிய ட்ரெஸ் போடும்போது கேட்குறா எதுக்காக சண்டை அப்படின்னு எல்லாரும் போய் ராவணன்ட்ட கேட்க சொல்கிறாங்க. ராவணன்ட்ட வந்த உடனே கேட்ட ஃபஸ்ட்டு வார்த்தை, நீ இன்னும் சீத்தையே விடலையா அப்படின்றது தான் கும்பகர்ணன். ஸோ இனோஸ் ராவணன் வந்து பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராவணன்ட்ட பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொன்ன முதல் ஆள் கும்பகர்ணன். ஈவன் போரில் இருக்கும்போது கூட ராமர் பார்த்துட்டு வந்து விபீஷ்ணனை அனுப்பிச்சு கும்பகர்ணனை நம்ம பக்கம் கூட்டிட்டு வா, ஏன்னா நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் கும்பகர்ணன் வந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த சரீரத்துக்காக உணவு கொடுத்த ராவணன் கூட தான் இருந்து நான் இருப்பேன், நீ இங்கே வராத, நீ அங்கே போய் இருந்துக்கோ. ஆக்சுவலி நீ அங்கே இருக்கிற இடம் சரியான இடம்னு விபீஷ்ணனுக்கு சொன்னது அவதான். நான் எப்படி இருந்தாலும் அந்த பக்கம் வந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பேன் எக்ஸ்ட்ராவா, அவ்வளோதான், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்த இடத்திலே இருந்தே ராமரின் அனுபவத்தை பாட்டு அதில் திளைத்திருந்தவன் கும்பகர்ணன். ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி நிறைய ஆழ்வார்களும் அதே பண்ணியிருக்காங்க, இருந்த இடத்திலிருந்தே கிருஷ்ண அனுபவத்தை பெறுவது. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் சொல்றாங்க. யார்கிட்ட? அந்த பெண்கிட்ட சொல்றாங்க. அதாவது குற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணம் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கணும்னா, நீயும் கும்பகர்ணன் மாதிரியே இருந்த இடத்திலே இருந்தே கிருஷ்ணர் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்றது தான் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு, கும்பகர்ணன் இருந்த இடத்திலே இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாங்கள் பெற்ற இந்த கிருஷ்ண அனுபவத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாவை நோன்பு. அதாவது பாவை நோன்புன்றதே என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு கிடைத்த அனுபவத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து பாவை நோம்போட ஒரு ஸ்பெஷாலிட்டியோ இல்லையா. ஒரு சின்ன ஒரு இது எப்படின்னா, ஏன் இருந்த இடத்துல இருந்த அப்படின்னாக்கா, இப்போ இது வந்து மோஸ்ட்லி இந்த ஒரு பாசுரம் ராமரை பற்றிய ராமாயணத்தை வந்து குறிக்கிற ஒரு பாசுரம். ஸோ அதனால வந்து ஒரு சின்ன இது வந்து ராமர் வந்து காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீதைகிட்ட போய் சொன்னார், நீ வர வேண்டாம், நீ வந்து காடுன்றது வந்து ஒரு நரகம் மாதிரி இருக்கும், அதனால நீ வர வேண்டாம் அப்படின்னு. அப்போ சீதை சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடம்தான் சொர்க்கம், இல்லாத இடம் நரகம் எனக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அதே மாதிரி வந்து அதே போல்தான் கிருஷ்ணர் இருக்கும் இடம் அது வந்து சொர்க்கம். ஸோ அதே மாதிரி நாற்றத்துழாய்முடி நாராயணன் துளசி மாலையோடைய வாசனை வருகிறது, அப்போ கிருஷ்ணர் வந்திருக்கணும், இல்லை கிருஷ்ணர் இருக்கணும். ஸோ அவர் இருக்கிற இடம் அதுதான் சொர்க்கம். ஸோ அந்த சொர்க்கத்தை நீ அனுபவிக்கிறாயா அப்படின்னு தான் வந்து அடுத்தது கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது அதாவது அடுத்த தேற்றமாய் சாரி கூட்டத்தினால் உண்டான ஆற்ற அனந்தல் உடையாய். ஆற்ற அனந்தல், அனந்தல்னா முன்னாடியே நான் சொன்னேன் ஆக்சுவலி சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு அடுத்தது தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தேற்றம் அப்படின்னா என்ன? இங்க தேற்றம்ன்றது தெளிவு. தெளிவு என்ன மாதிரி தெளிவு? உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அனைவருக்கும் கொடுக்க வேணுன்ற ஒரு தெளிவு. அந்த தெளிவோட குழப்பத்தை விட்டு நம்ம வந்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் இதை அப்படின்றது தான் இந்த கிருஷ்ண அனுபவத்தை அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு பாசுரத்தில் இரண்டாவது என்ன சொல்ல வருது வியாக்கியானம். ஸோ மூணாவதா என்ன அப்படின்னா, இது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆழ்வார்களை குறிக்கிறதா வந்து நான் பார்த்த ஒரு ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் மெயினாக ஒருத்தர் சொல்கிறது வந்து குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதாவது பாகவதர்களை பற்றி ஒரு அவர்களுடைய மந்திரிகள் வந்து தப்பான விஷயங்கள் சொன்னபோது கூட அவர் உடனே போய் ஒரு விஷப்பாம்பு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாத்திரத்தில் கையை விட்டு, அதாவது அவர்கள் பாகவதர்கள் தப்பு சொல்லவில்லை அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணது வந்து யாருன்னா குலசேகர ஆழ்வார். ஸோ இந்த பாகவதர்களை போற்றுவதில் அவர் அந்த இது சிறந்தவர் அப்படின்றதுனால இது பாகவதத்துவம் நிறைந்த ஒரு பாசுரம். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து நாம் பாவை நோன்பு எடுப்போம், எல்லோருக்கும் இந்த கிருஷ்ண அனுபவத்தை கொடு, எல்லோரும் சேர்ந்து நாம் வேலை செய்வோம் அப்படின்னும் போது இது பாகவதம். நம்ம வந்து இஸ்கான்ல சொல்ற மாதிரி டிவோட்டி அசோசியேஷன், எல்லாவற்றையும் நாம் சேர்ந்து தான் செய்யணும். எல்லோருடையும் நான் மட்டும் சனியாக பண்ணி நான் மட்டும் இதெல்லாம் பண்ணி நான் தனியாக எனக்கு மட்டும் பலன் கிடைக்கிறேன்
நான் கிருஷ்ண அனுபவத்தில் இருக்கேன் அப்படின்றது வந்து பண்ணலாம். பட் இருந்தாலும் எல்லோரோடையும் சேர்ந்து நம்ம செய்ய வேண்டும் என்பது ஒரு டிவோட்டி அசோசியேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பாகவதத்தை போட்டிருக்கிற ஒரு பாசுரம் இது. ஸோ இப்போ அதனால தான் குலசேகர ஆழ்வார் பாகவதர்களை போற்றுவதற்காக அவர்கள் தப்பு செய்யவில்லை என்று நிரூபிப்பதற்காக அவர் வந்து ஒரு விஷப்பாம்பு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் கூட அவர் ஒரு பாட்டில் வந்து கையை விட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறார். அதனால இந்த பாசுரம் குலசேகர ஆழ்வாரையும் குறிக்கும் அப்படின்றதுக்கு வந்து இது மூணாவது வியாக்கியானம். மற்ற ஆச்சாரர்களை பற்றியும் சொல்லியிருக்கு. பட் அது போனால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ நாலாவதாக நம்ம வந்து நம்ம இஸ்கான்லேருந்து இல்லையா அகில உலக கிருஷ்ண இயக்கத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதமோ பகவத்கீதாவோ அதுலேருந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலன்னா, இப்போ வந்து கும்பகர்ணன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பாகவத்லேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணட்டுமா? எஸ் பிரபு, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் பிரபு. ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணி வச்சா பிரபு? அது பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, ஒரு செகண்ட். ஓகே. ஸோ ஸோ இது வந்து டெக்ஸ்ட் 5.5.2. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பாகவதத்தில் இப்போ கும்பகர்ணனை பற்றி நம்ம பார்த்தோம். என்ன, கும்பகர்ணன் வந்து ராமர் மேலே ஒரு இது இருந்து அதே இடத்துல இருந்து அனுபவித்து கிருஷ்ண மீன் ராமரோட இருக்கணும்னு நினைச்சாலும் ராவணனோட இருக்க வேண்டிய ஒரு அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஏன்னா சாப்பாடு போட்டதுனால நான் வந்து கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கான லிங்க் நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான பாகவத ஸ்லோகா தான் இது. அதாவது டெக்ஸ்ட் நம்பர் 5.5.2. சாரி, என்கிட்ட தமிழ் வெர்ஷன் இல்லை, என்னால் இங்கிலீஷ் வெர்ஷன் போட்டிருக்கேன் நான். மகத் சேவம் துவாரம் அஹோர் விமுக்தேஸ் தமோத்வாரம் யோசிதம் சங்கிம் சங்காம் மகாந்தஸ்தே சமச்சித்த பிரசந்தா விமன்யவா சுரத் சத்வோயே. அதாவது இது வந்து நான் டிரான்ஸ்லேஷன் சின்னதாக போட்டிருக்கேன் நான், ஜஸ்ட் இது பெரிய டிரான்ஸ்லேஷன் ப்ரூப் அதோடது. path of liberation open for those who associate with great souls. Bondage with bondage wide open for those who associate with persons attached to sense gratification. ஸோ நமக்கு வந்து கட்டுண்டு நம்ம இங்கேயே இருப்போம். இப்போ நம்ம என்ன, இவனுக்கு கும்பகர்ணன் சொன்ன மாதிரி பாத் ஆஃப் லிபரேஷன் ஓப்பன். எப்போ நமக்கு வந்து லிபரேஷன் ஓப்பன் ஆகிறது, எப்போ நம் சிறந்த டிவோட்டிஸ் கூட அசோசியேட் வச்சோம்னா. இதுதான் வந்து டிவோட்டி அசோசியேஷன், பாகவதர்களை பெருமைப்படுத்துவது, பாகவதர்களோடு சேர்ந்து இருப்பது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு பாகவதத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஸ்லோகம். நம்ம வந்து அசோசியேட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த இந்த பாகவதம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ நமக்கு என்ன, அது பண்ணாமல் தோஸ் ஹூ ஆர் அட்டாச் டு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், இந்த உலகத்தில் வந்து புலன் இன்பத்திலேயே ஈடுபட்டிருப்பவர்கள் ராவணன் மாதிரி, அவர்களோட நம்ம அசோசியேஷன் வச்சிருந்தால் பாண்டேஜ் வைட் ஓப்பன். இது இன்ஃபேக்ட் நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு, இட்ஸ் அ கேட்வே டு ஹெல் அப்படின்னு கொடுத்துருப்பாரு அந்த இதில். ஸோ நம்ம பாண்டேஜ் இங்கேயே இருப்போம், ஜென்மம் ரத்து ஜராவியாது, இதோடையே இருக்க வேண்டியது தான் இங்கே. ஸோ இதுதான் வந்து இந்த பாகவதத்திலேருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த பாசுரத்தையும் இந்த பாகவதத்தையும் நம்ம லிங்க் பண்ணோம் தான் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு அப்புறமா அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம வந்து பாகவதர்களோட சேர்ந்து இருக்கணும். ஸோ ஓகே, நம்ம அதுக்கு அடுத்தது என்ன பண்ண வேண்டும்னா அடுத்த ஸ்லோகா பார்க்கணும் அப்படின்னா பாகவதம் 1.3.28. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகா தான். ஏதேச்சாம் சகலா பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்கலம் லோகம் பிரதேந்தி யுகே யுகே. என்ன டிரான்ஸ்லேஷன்? All the above mentioned incarnations are either plenary portions of the portion of the plenary portion of the Lord, but Lord Shri Krishna is the original personality of Godhead. All of them appear on planets whenever there is a disturbance created by atheists. The Lord incarnates to protect the thesis. இது என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆக்சுவலி ராமாயணத்தை பற்றி நான் சொன்னேன். நான் கும்பகர்ணன் வந்து ராமர் இடத்துல சட்டரிஞ்சார்னு, ராமராக இருந்தாலும் சரி கிருஷ்ணராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று தான், ராமர் கிருஷ்ணர். ஆனால் கிருஷ்ணர் இஸ் த ஒரிஜினல் பர்சனாலிட்டி ஆஃப் காட். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்,
சர்வதர்மான் பரித்யஞ்ச மாமேகம் சரணம் ரஜா 18.66 இல்லையா? லீவ் எவ்ரிதிங், எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடத்தில் சரணடைய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இங்க ஒரு கொஸ்டின் வரலாம், அர்ஜுனன் தான் சரண்டர் ஆயிட்டானே 2.7லயே, कार्पण्य दोषोपगत स्वभाव पृच्छामित्तां धर्म सम्मूढ़ चेता यस्य येषा निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेहं சாதிமான் துவாம் பிரபன்னம். பிரபன்னம்னா சரண்டர். அப்பதான் சரண்டர் ஆயாச்சு, சரணாகதி ஆயாச்சு. எதுக்காக திருப்பி வந்து அவர் சரண்டர் ஆக சொன்னார் 18.66ல் அப்படின்னு கூட சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து முதல்ல சரண்டர் ஆனது என்ன என்ன சொல்றது, எனக்கு வந்து ஒன்றும் புரியல இப்போ, மைசர்லி வீக்னஸ்னால ஐ எம் அஃபெக்டட், எனக்கு வந்து என்ன செய்யறதே சொல்ல, ஸோ என் ஆஸ் அ குரு கைடு மீ அப்படின்ட்டு சரண்டர், எனக்கு கைடு பண்ணு. அதனால தான் வந்து கிருஷ்ணர் ஒரு குருவின் ஸ்தானத்தில் ஃபுல்லாக பகவத்கீதாவை பேசி பின்னர் 18.66 வரும்போது லீவ் எவ்ரி திங், இதெல்லாம் விட்டுடு, இதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு ஜஸ்ட் சரண்டர் டு மீ மாஸ்டர் சார், ஐ வில் டேக் கேர். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். பாகவதர்கள் கூட இருக்கணும், பாகவதர்களோட இல்லைன்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் யாருக்கிட்ட சரண்டர் ஆனும், அதை எங்கே சொல்லியிருக்காரு அவர் சரண்டர் ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இந்த திருப்பாவையிலேருந்து நம்ம பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் 1.2, இதுவும் நம்ம என்ன பண்ணணும், சவை பும்சாம் பரோ தர்மோ ஏதோ பக்தி ஏதோக்ஷதே அஹைத்துக்கிய பிரதிஹதா ஆத்மா சுப்ரசீததி. ஸோ இது வந்து நம்ம ஆக்குபேஷனல் தர்மா. ஸோ நம்ம தர்மான ஒருத்தர் ஒன்று வந்து திங்க் பண்ணிப்போம், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கலாம், அனப்பிரஸ்தாவாக இருக்கலாம், இல்லை சன்னியாசியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ ஒருத்தருக்கு ஒரு தர்மா இருக்கு. ஸோ அந்த தர்மாவை நாம் பின்பற்ற வேண்டும், பண்ணியாகும். ஸோ ஆனால் எது சுப்ரீம் ஆக்குபேஷன், சுப்ரீம் ஆக்குபேஷனை எது உயர்ந்து இருக்கிறதுல என்ன பண்ணணும், நாம இது எது பண்ணாலுமே ஃபைனலாக எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்றது வந்து அதுதான் இந்த ஸ்லோக்கால சொல்லியிருக்கு. ஏதாவது சுப்ரீம் ஆக்குபேஷன் எதை செய்தாலும் தட் பை விச் மென் கேன் அட்டைன் எ லவ்விங் டிவோஷனல் சர்வீஸ். நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், காலங்கத்தால் எழுந்து எதுக்காக நம்ம திருப்பாவை கேட்குறோம், எதுக்காக நம்ம சாண்டிங் பண்ணுறோம், இது எல்லாமே விச் மீன்ஸ் கேன் அட்டைன் தி லவ்விங் டிவோஷனல் சர்வீஸ். டிவோஷனல் சர்வீஸ் பண்ண பண்ண நம்ம அண்ட் அந்த டிவோஷனல் சர்வீஸ் அன்மோட்டிவேட்டட், ஓ நான் சாண்டிங் பண்ணால் எனக்கு இது கிடைக்கணும், நான் இந்த சர்வீஸ் பண்ணால் எனக்கு இது கிடைக்கணும், பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடாது. இட் இஸ் அன்மோட்டிவேட்டட், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்இன்டரப்டட். அன்இன்டரப்டா என்னைக்கு எனக்கு வேணுமோ அன்னைக்கு பண்ணக்கூடாது, டெய்லி பண்ணணும். சாண்டிங் வந்து எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் வருது, நான் படிக்கிறேன், எக்ஸாம் வர்றதுனால சாண்டிங் பண்ணுறேன், எனக்கு வேலைக்கு ப்ரொமோஷன் வேணும், நான் சாண்டிங் அப்படி பண்ணக்கூடாது. அன்மோட்டிவேட்டட் அண்ட் அன்இன்டரப்டட். அப்போ தான் நம்மளால் வந்து டிவோஷனல் சர்வீஸ் பண்ணி கிருஷ்ணருக்கு நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணணும், கிருஷ்ணருக்கு பிடிக்காத விஷயங்கள் பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ துளசி இதில் கூட நம்ம பார்த்தோம். இப்போ துளசி அப்படின்னா எதுக்கு அவருக்குன்னா அவர் சொல்லியிருக்காரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பத்திரம்னா என்ன, ஒரு துளசி இலை ஒன்று தான் சொல்ல, பத்ராணி சொல்ல அவர், பத்திரம், பத்ராணினா நிறைய துளசி, பத்திரம் அப்படின்னா ஒரே ஒரு துளசி, அட்லீஸ்ட் ஒரு துளசியாவது நம்ம அவருக்கு ஆஃபர் பண்ணணும். ஸோ பத்திரம், அவருக்கு என்ன பிடிக்கிறதோ ஆணுக்குள்ளியானு கிருஷ்ணானு சீலனம் அப்படின்னு என்ன, வாட் எவர் அவருக்கு பிடித்ததை செய்யறதா வந்து நம்மளுக்கு டிவோஷனல் சர்வீஸ். அவருக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த வேலையை நாம் செய்யக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த திருப்பாவையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம், மேலோட்டமாக நம்ம பார்த்தோம். இதில் இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லலாம், நம்ம வந்து அதனால தான் இப்போ மேலோட்டமாக பார்க்குறோம். எதுக்காக அந்த டிஃப்ரென்ஸ் சொன்னோம்னா அதில் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கறது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அனுபவம் இல்லாத, அதை பற்றி தெரியாதவர்கள்ட்ட போய் நம்ம கேட்கும்பொழுது நம்மளை தப்பாக மிஸ்கைட் பண்ணிடுவாங்க. அதனால தான் நம்ம இந்த ஆச்சாரியாஸை ஃபாலோ பண்ணோம். எதுக்கு வந்து பகவத்கீதா பாகவதம் ஆத்தரைஸ்டு இதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னா இப்படி தான், இல்லைன்னா நீ சோம்பேறியா இருக்க அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருவாங்க இந்த ஃபுல் பாசுரத்துக்கும். பட் இந்த பாசுரத்தில் நிறைய மீனிங் இருக்குது, இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், டைல அதில் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம கரெக்டான சோர்ஸ்லேருந்து எல்லாற்றையும் கேட்கணுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டிஃப்ரென்சியேஷனும் நான் சொன்னேன். 4 விதமாக பார்க்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Prabhu. Very nice, Prabhu. தேங்க்யூ. Wonderful, Prabhu.
வேற ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா பக்தர்களே, டிவோட்டிஸ்? ரொம்ப நன்றாக இருந்தது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நல்லா சொன்னீங்க பிரபுஜி. ஹரே ரொம்ப கிருஷ்ணா. நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டோத் பண்ணாம். ராமாயணம். ரொம்ப அற்புதமான விளக்கம் பிரபு. ரொம்ப எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணது ரொம்ப அற்புதமா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா, தண்டோத் பண்ணாம். ஹரே கிருஷ்ணா. என்ன பிரணாமம். ஹரே கிருஷ்ணா. ஆச்சாரியர்களின் பார்வையில் மூலமா பார்த்தது ரொம்ப ரொம்ப அருமை. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபுஜி, அற்புதமா இருந்தது பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. பிரணாம் பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தண்டோர்ப்பணம். நன்றி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லா பக்தர்களும் இப்போ இந்த ரூமை விட்டுட்டு மெயின் ரூமுக்கு வந்துருங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. மிக்க நன்றி. எல்லா பக்தர்களுக்கும் மிக்க ஹரே நன்றி. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Prabhu, thank you Prabhu. ஹரே